நானும் ஒரு சில உண்மைகளை வந்து சொல்லாம, சரி வேணாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் தேவையில்லாத வேலைகளை செஞ்சுருக்காங்க குரூப்பில். அவங்க பேர்லாம் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. நானும் வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கேன். ஒரு சில ஏஜென்ட் வந்து கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி உண்மைன்னு நான் நம்புறதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. யார் யாருன்னு சொல்லி நேம் சொல்ல சொல்லி என்னை கேட்குறாங்க. இப்போ நான் நேம் சொன்னால் மட்டும் என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆகப்போகிறது கிடையாது. முதல்ல நீங்கள் அந்த மாதிரி ஏஜென்ட் நம்புறதை நிப்பாட்டினீங்கனாலே ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வெளில வர பார்க்கலாம். இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து ஒரு சில ஃபஸ்ட்டு ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த சட்ட ஆலோசனை குரூப்புன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. அதில் ஒரு அட்மின் ஒருத்தர் இருக்கார். அவர் சார் வந்து மிஸ்டர் சரவணன். அவர் வந்து நம்மக்கிட்ட ஏஜெண்ட்டே கிடையாது. ஏஜெண்ட்டே இல்லாத ஒருத்தர் ஒரு அக்கறையாக எந்த நோக்கத்தில் மக்களுக்கு எந்த ஒரு வருமான நோக்கமும் இல்லாமல் செய்கிறாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது முற்றிலும் ஒரு பொய்யான விஷயம். அவர் நான் சேலம் ஜெயிலில் இருக்கும்போதே என்கிட்ட வந்து டீலிங் பேசினார். மறுபடியும் பார்த்தோன்னா வெளியில் வந்த உடனே என்னை வந்து இம்மிடியேட்டாக மீட் பண்ணி கண்டிப்பாக பேசி ஆகணும், நேரில் சந்தித்து பேசியே ஆகணும்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எனக்கு எல்லா ஏஜென்ட்டுமே ஒரே மாதிரி தான், நீங்கள் வந்து ஸ்பெஷல்லாம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே பேசுங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், சரிங்க சார் நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, நான் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா வந்து கமிஷன் வாங்கி தரேன், அதில் 50,000 நீங்கள் எடுத்துங்க, 50,000 நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தான் மக்களுக்கு நல்லது பண்ணாலும் மக்கள் உங்களை குறை சொல்லின்னு தான் இருப்பாங்க. நீங்கள் எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறீங்க? நீங்கள் முதல்ல எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுங்கள் இந்த கமிஷன் பேசிஸில். நான் உங்களுக்கு 50,000 50 லட்சம் 10 லட்சத்துக்கு 50,000 50,000 கொடுத்துக்கினே இருக்கேன். நான் ஒரு 50,000 எடுத்துக்கினே இருக்கேன். நீங்களும் சம்பாதிக்கலாம், நானும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி என்ன ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்த டீலிங் பேசினார். நான் வந்து ஒரே வார்த்தை கேட்டேன். என்ன கேட்டேன்னா, நீங்கள் வந்து கஸ்டமரே கிடையாது, ஏஜென்ட்டும் கிடையாது, தேவையில்லாத வந்து இந்த மாதிரி கமிஷன் பேசிஸில் வந்து நீங்கள் பேசணும்னு என்கிட்ட அவசியமும் கிடையாது. நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லது பண்ணுங்கள். தேவையில்லாமல் இந்த பணம் சம்பாதிக்கிற நோக்கம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, தேவையில்லாத மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இதை பேஸ் பண்ணி என்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 50,000 காசு 2,000 மக்களே கொடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் பிடிக்காது, தயவு செஞ்சு ஃபோனே பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த டீலிங் நான் கட் பண்ணி விட்டேன். நான் இந்த டீலிங் கட் பண்ணதுனால அவர் வந்து என் மேலே வந்து அவருக்கு வர வருமானம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆனவங்க என்ன பண்ணார், மக்கள்கிட்ட என்னை பற்றி அவதூறாக பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்னென்னவோ வந்து பண்ணார் போனார், கடந்த வாரம் எங்கே போராட்டம் பண்ணாருன்னு தெரியும், என்னென்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியும், என்னென்ன சொல்லிகிட்டு இருக்காருன்னு தெரியும். தேவையில்லாமல் மக்கள் ஏஜெண்ட் யாருமே அவரை தயவு செஞ்சு நம்ப தேவையில்ல. அவருக்கும் கம்பெனிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, சரிங்களா? நீங்கள் பணம் கட்டினது என்னையும் என் கம்பெனியை நம்பி தான், சரிங்களா? தேவையில்லாமல் இந்த சரவணன் அட்வொகேட் சம்மந்தம் இல்லாத நபர், அவர் பேச்சை கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க. இந்த பதிவு போகிறதுனால கன்ஃபார்மாக அவர் மூலிமா எனக்கு பிரச்சனை வரும். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. என்னை காப்பாற்றுறதும் நீங்கள் தான். இதனால் வந்து பிரச்சனை வரும் போகும்னு சொல்லி நான் பயப்படாமல் உங்களை நம்பி நான் இந்த பதிவை போடுறேன். இது வந்து முழுக்க உண்மை. இது நான் வந்து கூட இருந்து அனுபவப்பட்டு அவர் சொன்ன வார்த்தைகள், சொன்ன டீலிங் எல்லாமே பட்டு உணர்ந்து மனசுக்குள்ளே கட்டுப்படுத்தாமல் என்னால் முடியாமல் நான் இப்போது இருக்கிற உண்மையை சொல்லிட்டேன். அவர் மூலிமா எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் கூட இருந்து எனக்கு ஒத்துழைக்கணும், சரிங்களா? முதல்ல தயவு செஞ்சு அந்த சட்ட ஆலோசனை குரூப் எல்லாமே ஃபேக் குரூப். அது சட்ட ஆலோசனை குரூப். முதல்ல அவரே ஒரு ஃபேக். நம்ம ஃபேமிலிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாதவர். புரிஞ்சுக்கிட்டு உங்களோட நான் சொல்லிட்டேன், இருக்கிற உண்மையை நான் சொல்லிட்டேன். நான் வந்து ஆல்ரெடி நிறைய கஷ்டப்பட்டு தான் எல்லாமே இருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு வந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டேன்.
தயவு செஞ்சு யாருமே இவரை நம்பாதீங்க. இவர் வந்து தேவையில்லாத பொய்யான தகவலை சொல்லி கமிஷன் பேசிஸில் இவர் வருமானம் பார்க்குறதுக்கு ஒரு சில வேலை பண்ணின்னு இருக்கார். இப்போயாவது புரிஞ்சுக்கிங்க. கம்பெனியை நம்புங்க, சட்டத்தை நம்புங்க, அரசாங்கத்தை நம்புங்க. இதுதான் உங்களை கை கொடுக்கும், காப்பாற்றும். இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வருவாங்க, நடுவில்வே போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க கூட ட்ராவலே பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுக்கிங்க. இவரால் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஆல்ரெடி நான் எல்லாம் எழுந்து தான் நிற்கிறேன். எனக்கு மக்கள் தான் முக்கியமாக நான் நின்று பேசின்னு இருக்கேன். எனக்கு நான் பட்ட உண்மை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஒரு சில ஃபேக்கான ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் நாளைக்கு அடுத்த பதிவை நான் போடுறேன். அடுத்த ஃபேக் ரிப்போர்ட் பர்சன்ஸ் யாருன்னு சொல்லி நான் நாளைக்கு உங்களுக்கு பண்ணுறேன்.